ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு அதிகாலையில ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி காமேனி அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்ல உயிரிழந்திருக்காரு. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே நம்மளே இந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர் பதற்றங்கள் குறித்து நிறைய நம்ம பேசியிருந்தோம். பட் நேற்று காலையில திடீர்னு இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கு ஈரான் பல்வேறு விதமான பதிலடியை கொடுத்திருந்தாங்க. இரண்டாவது நாள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சு அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த தலைவர் அலி காமேனி அவர்களே கொல்லப்பட்டிருக்காரு. அவர் கொல்லப்பட்டது எப்படி, இந்த போர் அப்படின்றது அடுத்து எதை நோக்கி போகும், உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு பண்ணுங்க. முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி கொமேனி முதல்ல ஒரு மத தலைவர், அரசியல் தலைவர். அப்போ உலகம் முழுக்க அந்த மத தலைவரை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் சரி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியலாளர்களுக்கும் சரி, இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, வருத்தம். அதனால அந்த வகையில இது முதல்ல நம்மளுடைய வருத்தங்களை பதிவு செய்யணும். ஏன்னா இது ஒரு கொலை செய்யப்படுறாங்க, படுகொலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு முகாந்தரத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய விஷயம். இப்போ எல்லாருடைய கொலைக்காக யாரும் வருந்துறது கிடையாது. அப்போ எந்த ஒரு அரசியல் தலைவர், மத தலைவர்ன்ற வகையில அவர் கொல்லப்படக்கூடியவரா இல்ல எந்த மாதிரியான தன்மை உடையவர் அப்படின்ற வகையில தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் மேல இரக்கமும் அதிர்ச்சியும் வேதனையும் கொள்றதுன்றது மனித இயல்பு. அப்ப இந்த தலைவரை பொறுத்த அளவுக்கு அவரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மத தலைவர்கள் அவருக்கு இதை கொள்வதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் எந்த ஒரு அடிப்படையும் அமெரிக்கர்களாலேயோ இல்ல இஸ்ரேலியர்களாலோ சொல்ல முடியல. அவங்க சொன்ன இந்த தாக்குதல் தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க அமெரிக்க அதிபர் சொல்ற அந்த காரணம் என்னன்னா, அவங்க நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து அமெரிக்க மண்ணை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அவங்க தயார் செய்து அதை உற்பத்தி செய்யறாங்க. அது நமக்கு ஆபத்து தரக்கூடியது அப்படின்ற வகையில நாங்க அவங்க மேல போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்காக போர் தொடுக்கிறோம் அப்படின்றது இது நியாயமான காரணமா இல்லையான்றது அந்த மக்கள் அதை சிந்திச்சு முடிவு செய்யணும். ஆனா அதை தாண்டி எந்த உலகம் முழுக்க இருக்க எந்த மக்களும் எந்த ஒரு நாட்டு அரசியலாளர்களும் சரி இந்த மாதிரியான ஒரு படுகொலையை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையோ அதுக்கான காரணமோ இருக்க முடியல. அதுக்கான வாய்ப்பே இல்லை. இது ஒரு அநியாயம், அநீதியான ஒரு நடவடிக்கை அப்படின்ற வகையில இந்த உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்களும் சரி சாதாரண மக்களும் சரி கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த வகையில இதை முதல்ல நம்ம பதிவு செஞ்சிடறோம். அப்போ இது எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க, செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இது எடுத்த எடுப்புலயே முதல் அந்த தாக்குதலே இவருடைய கொல்றது அப்படின்றதுல இருந்து தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா முதல்ல தாக்குதலே அவரு அங்க முக்கியமான அந்த அவருடைய ஆலோசகர்களோட சேர்ந்து ஆலோசனை செய்து கொண்டு இருப்பதை அங்க இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் உறுதி செய்து கொண்டு அவங்க மேல தாக்குதல் நடத்தி அவங்களை கொலை செய்ய மொத்தமா கொலை செய்திருக்கிறாங்க. இது அதாவது ஹிஸ்புல்லா தலைவர் கொலை செய்யும் போது இதே முறையை தான் பயன்படுத்தினாங்க. இப்போ இவரை கொலை செய்யும் பொழுது இதே முறையை பயன்படுத்திருக்கிறாங்க. அப்போ இதனுடைய நோக்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, அங்க அந்த தலைமைகளை முழுசா நம்ம கொலை செய்வதன் மூலம் அந்த ஒழுங்க ஒண்ணு இல்லாம உருக்குலைக்கிறது. அதன் மூலமா அந்த நாட்டுல ஒரு உள்நாட்டு குழப்பத்தையும் அந்த கட்டமைப்பையும் இல்லாமல் செய்வதுன்ற நோக்கத்துல முதல்ல அந்த டீகேபிட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி கொலை செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த தொடக்கமே இது கொலையா தான் தொடங்கி இருக்குது, படுகொலையா தான் தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை ஒருவேளை இப்படி துல்லியமா தாக்கியிருக்காங்க அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்டு மேல இருக்கக்கூடிய சர்வேலன்ஸ் உங்களுக்கு வலுவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டும் போதுமானதா அப்படிலாம் கிடையாது. நிச்சயமா அப்படி இருக்கவும் முடியாது. அங்க யாரோ ஒருவர் அதுக்கு துணை அங்க உள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள ஊடுருவல்ன்றது நடந்திருக்குதுன்றதையும் நம்ம இது காட்டுது. எதன் அடிப்படையில இதை சொல்றோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, அவர் கொலை செய்யப்பட்ட உடலை தோண்டி எடுக்கிறத அந்த புகைப்படத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அவரால் பார்க்க முடியும்? உள்ளூர்ல யாராவது ஒருத்தர் அதுக்கான தகவல்களையோ அந்த புகைப்படத்தை யாரோ அனுப்பாம எப்படி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது மிக மிக குறைவு. அந்த அடிப்படையில இங்க உள்ள இருந்த யாரோ ஒருவருடைய அந்த ஊடுருவல் மூலமா ஒருவரோ இல்ல பலரோ ஊடுருவல் மூலமா தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ ஈரானி தலைவருடைய படுகொலை அப்படிங்கிறது அது உள்ள இருக்கக்கூடிய சிலரால காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகும். அதே சமயத்துல இந்த அரசியல் படுகொலை அப்படிங்கிறது அந்த உள்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறது, அதை உருக்குலைக்கிறது அப்படின்ற நோக்கமாகவும் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இப்ப கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவராகவும் இருக்காருன்னு பொழுது
இது எந்த மாதிரியான விளைவுகளை நோக்கி போகும்? ஏன்னா ஈரானினுடைய சபாநாயகர் சொல்லியிருக்காரு, இதற்கு நாங்க எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? அதே போல எதனால சம்பந்தமே இல்லாம இஸ்ரேல் வந்து நேற்று அட்டாக் பண்ணியிருந்தாங்க? ஏன்னா இந்த அட்டாக்கினுடைய ஆரம்பமே இஸ்ரேல் வந்து எங்களை ஈரான் வந்து தாக்குறாங்கன்றதுக்காக முன்னெச்சரிக்கையா நாங்க இதை பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பாக்குறோம்? அவங்க இஸ்ரேலை பொறுத்தளவு மக்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த நாட்டு அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறத தடுக்க விதமா தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க சொல்ற காரணங்களை முக்கியம் அதை ஒரு பெரிய விதமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு தான் கருதுறேன். ஏன்னா, அது முழுக்க முழுக்க பொய்யினால் கட்டப்பட்ட ஒரு நாடு. அவங்க சொல்றது அத்தனையும் பெரும்பாலும் பொய்யால தான் இது இவ்வளவு பொய்யா தான் இவ்வளவு நாள் இருந்திருக்கு அப்படின்றது உலக மக்கள் அறிவாங்க. அதனால அந்த காரணங்கள நம்ம வந்து பின்னாடி பேசலாம். அது ஒரு பொய் காரணம்னு சொல்லி இந்த மாரி ஈராக் மேல போர் தொடுத்தது. அதே பொய் காரணம் சொல்லி இந்த நாட்டு மேலயும் போர் தொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அத பின்னாடி பேசலாம். முதல்ல இந்த எடுத்துக்கொண்ட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, அங்க ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவது. அங்க ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி, அதன் மூலமா ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்றது தான் இந்த தாக்குதலுடைய முதல் நோக்கம். அப்ப அந்த முதல் நோக்கத்த நோக்கி இந்த போரும், போராட்டமும் நடைபெறுகிறதா? இல்ல போகுதா? அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த தாக்குதல் முதல்ல 2 கட்ட தாக்குதல் நடத்துனதா சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20 நகரங்கள் அந்த நாட்டுல இருக்க ஈரான் நகரங்கள்ல இருக்கக்கூடிய 20 நகரங்கள்ல கிட்டத்தட்ட எல்லா பகுதியும் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ஈரானிய தலைவர் மட்டும் கொல்லப்படல. அங்க இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளும் கொல்லப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளையும் கொலை செய்திருக்கிறாங்க. படுகொலை செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம செய்திகள் உறுதி செய்திருக்கிறாங்க. அப்போ இதன் மூலமா அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம உறுதி செய்யறோம். அது மட்டும் நடந்திருக்கா? இல்ல மற்ற ராணுவ இழப்புகள் என்ன மாரி இருந்திருக்கு? உற்பத்தி சார்ந்த இழப்புகள் என்ன மாரி இருந்திருக்குன்னு சொல்லி நமக்கு போதுமான அளவுக்கு தகவல்கள் வரல. ஆனா, வெளியான புகைப்படங்கள் காணொளிகள வச்சு பார்க்கும்பொழுது அதாவது ஏவுகணை ஏவுவதற்கு முன்பாக அந்த ராக்கெட் லான்ச்சர்கள்ன்னு சொல்லக்கூடிய அந்த லான்ச்சர்களையும், அந்த ஏவுகணையும் தகர்க்கிறது அப்படின்ற சில விஷயங்கள்ல அமெரிக்க, இஸ்ரேலிய ராணுவம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது அவங்க ஈரானிய தரப்புல ஏற்பட்ட இழப்பு. அந்த தலைவரோட இழப்புன்றது மிகப்பெரிய இழப்பு. அது சார்ந்த முக்கியமான 40 தலைவர்கள் நாங்க கொலை செய்திருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த போர்லயும் இதே மாரி சொன்னாங்க. அதே சமயத்துல மீண்டும் வந்தத நம்ம பார்த்தோம். அப்போ இது வந்து முதல்ல இவங்க எடுத்துக்கிட்ட நடவடிக்கை. அப்ப இந்த போரோட தொடக்கமே எதுவா இருந்தது அப்படின்னா, அந்த தலைமைகளை கொலை செய்வது, அதன் மூலம் ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவது, அந்த குழப்பத்தின் ஊடாக அங்க ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவது, பதிலடி நடவடிக்கைன்றத தாமதப்படுத்துறதோ, இல்ல இல்லாமலாக்குறதோ அப்படின்றது தான் அதுல இருக்கிற நோக்கமா தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர வந்து மொத்தமா ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா, பதிலடி தாக்குதல் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து போதுமான அதிகாரம் உள்ள அந்த கட்டமைப்பு மறுபடியும் கட்டி அமைச்சு தான் நீங்க வந்து பதிலடி தாக்குதல் செய்ய முடியும். இதுதான் பொதுவா ஒரு போர் முறை இயங்குற விஷயம். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்படியான ஒரு போர் முறை தாக்குதல் நடந்த பிறகும் என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட வெளியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைவர் வந்து கொல்லப்படல அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து அறிவிச்சுட்டு இருந்தாங்க. யாராவது ஈரானிய தலைவர்கள் அறிவிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி அறிவிச்சுட்டு இருந்த சமயத்துல, அவங்களுடைய பதிலடி நடவடிக்கை கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள்ல மீண்டும் தொடங்கிடுச்சு. கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பதிலடி நடவடிக்கை தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த அந்த கமாண்ட் சென்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த கமாண்ட் செயின் சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து உடைபட்டு இருக்குது. அதனால வந்து அவங்களுக்கு திரும்பி தாக்குதல் நடத்துறதுக்கு போதுமான நேரம் இல்ல. அதே சமயத்துல அந்த தாக்குதல்ன்றது எதிர்பாராத தாக்குதலா இருந்ததா தான் கடந்த முறை எல்லாரும் பதிவு செஞ்சாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்த தாக்குதலா தான் இருந்திருக்குது. அந்த பதிலடி கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள்ல தொடங்கியிருக்கு. அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாளா போர் தொடுப்பாங்களா, மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. அதே சமயத்துல அவங்கள போர் தொடுக்காத வகையில அவங்கள பின்வாங்க வைக்கிறது அப்படின்றதுக்காக பல நடவடிக்கைகளை ஈரான், சீனா, அ ரஷ்ய நாடுகள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள நேரடியாவும், மறைமுகமா செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்றத நம்ம பதிவு செஞ்சுட்டு வந்தோம். அப்ப அந்த முயற்சிகள் அத்தனையும் தோல்வியில முடிஞ்சிருக்குது. இல்ல அவங்க வந்து பின்வாங்கல. அமெரிக்கர்கள் அறிவித்த மாரியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாக்குதல் நடத்திட்டாங்க. அப்ப அவங்க அறிவித்த மாரியே தாக்குதல் நடத்துனாங்கன்னும் போது, ஈரான் என்ன அறிவிச்சுட்டு இருந்தாங்க அப்ப? இந்த போர்ன்றது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு முதல்ல நம்ம பேசி வச்சுக்கிட்டு முன்னாடி செஞ்ச மாதிரி ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான தாக்குதல் அது இருக்காது. நிச்சயம் இது ஒரு பிராந்திய போரா வெடிக்கும். நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ நிச்சயம் மூடுவோம். அதனால ஒரு பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அறிவித்தது போலவே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதே அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் நடந்திருக்குது. அப்போ இந்த பிராந்தியம் தெற்காசியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ராணுவ நிலைகள் மேலும் கிட்டத்தட்ட தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த அணி நாடுகள்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார், அ பஹ்ரைன், UAE போன்ற எல்லா ராணுவ தளங்களும் தாக்கப்பட்டிருக்கு. ஈராக் போன்ற ராணுவ தளங்கள் அத்தனையும் தாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அது பிராந்தியம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த அனைத்து
முக்கியமான நிலைகள், ராணுவ நிலைகள் மேல தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ நாங்க மூடுறோம்னு சொல்லி அறிவிச்சு, கிட்டத்தட்ட அங்க எந்த ஒரு எண்ணெய் கப்பல்களும் இப்ப செல்றதா தகவல் இல்ல. கிட்டத்தட்ட மூடப்பட்டுருச்சு. இதுல ஒரே இப்ப ஒரு எதுவுமே கேள்வி என்னன்னா, பிராந்திய புறா வெடிக்கும் அப்படின்றது ஈரான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நேற்று பக்கத்துல இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தினாங்க. இது 2 விஷயம் பார்க்கப்படுது. ஒன்று, அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் அந்த அமெரிக்கா மீதே நடத்தக்கூடிய ஒரு தாக்குதலாக ஒரு பக்கம் பார்க்கப்படுது. ஆனா மத்திய கிழக்கு நாடுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய இறையாண்மை பகுதியில நடத்தப்படுற தாக்குதல் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் வந்து தற்போதைய நிலை அப்படின்றது வந்து ஈரானை எப்படியாவது முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? குறிப்பா ஈரானினுடைய இந்த ஒரு தாக்குதலையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதோட தொடர்ச்சியாவே அத பார்க்கலாம். முதல்ல வந்து அமெரிக்கர்கள் சொன்ன மாதிரி அவங்க ஒரு இந்த சீட்டாட்டத்துல சொல்லுவாங்கல்ல, பிளஃப்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்க அந்த மாதிரி நாங்க தாக்குவோமா மாட்டோமான்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டே இருந்து அவங்களும் தாக்கிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரியே நாங்க பிராந்திய போரா நாங்க வந்து மாற்றுவோம் அப்படின்னு சொன்ன மாற்றுவோம். அத ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ மூடுவோம்னு சொன்ன அந்த விஷயத்தையும் அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க. யாரு? ஈரான் செஞ்சு காட்டிட்டாங்க. அப்ப 2 சைடுமே என்ன சொன்னாங்களோ அத செஞ்சுட்டாங்க. எப்ப செஞ்சிருக்கிறாங்க? அப்போ மொத்த அந்த கண்ட்ரோல் கமாண்ட் சென்டரும் அந்த உச்சபட்ச தலைவரும் கொல்லப்பட்ட நிலையிலும் இந்த தாக்குதல்ன்றது திட்டமிட்ட வகையில் நடந்திருக்கு. அப்போ ஈரானியர்களும் அவங்க என்ன மாதிரியான திட்டமிடலோட இருந்திருக்கிறாங்க, எந்த வகையிலும் பாதிப்படையாத வகையில தன்னுடைய பதிலடியை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ 2 பேரும் என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கணும். அப்ப இதனுடைய போக்கு என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வி. அப்ப அங்க இருக்கிற எல்லா நாடுகளும் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய இறையாண்மையை மீறி எங்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கிறீங்க, அதுக்கான பதிலடிக்கு எப்போ ரைட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணா நாங்க அதுக்கான திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை சொன்னதுக்கு பிறகு இவங்களோட சேர்ந்து, அதாவது அமெரிக்க இஸ்ரேலியோட சேர்ந்து ஈரானுக்கு எதிராக அவங்க சண்டைக்கு போறாங்களா இல்லையான்றது நமக்கு இப்போ இப்போதைக்கு எந்த உறுதியும் கிடையாது. அப்படியான எந்த ஒரு இணையும் செய்யற மாதிரி தெரியல. இதுவரைக்கும் எங்களுடைய வான்வெளியை நாங்க பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற விஷயத்துல உறுதியாகவும் தெளிவாகவும் தான் இருக்கிறாங்க. இப்ப பெரும்பாலான தாக்குதல் எங்கிருந்து வந்திருக்குன்னா, இஸ்ரேல் ஜோர்டான் பகுதியில இருந்தா வந்து இஸ்ரேல், ஜோர்டான், சிரியா, ஈராக் பகுதியிலிருந்து தான் வந்திருக்கே தவிர, இந்த பகுதியிலிருந்து, அதாவது இந்த மற்ற மேற்காசிய நாடுகள்ல இருந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா தகவல் இல்ல. இப்ப இதுவரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கண்டனம் ஒருவேளை ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு வந்து தாக்குதல் நடத்தும் பொழுது அதுக்கான கண்டனங்களையும் அதுக்கான எங்களுடைய இறையாண்மை மீறினதுக்கான கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். அது செய்யணும். எந்த ஒரு அரசியலாளரும் எந்த ஒரு அரசியல் நிலை இறையாண்மை உள்ள ஒரு நாடு அதை கண்டிப்பா கண்டிக்க தான் செய்வாங்க. அந்த கண்டனம்ன்றது எதோட நின்றுருக்கு அப்படின்னா, ஈரான் தாக்குதல் நடத்துறது மட்டும்தான் அந்த கண்டனமா இருக்கே தவிர, அதே சமயத்துல அமெரிக்க, இஸ்ரேலிய ராணுவம் அவங்க ஈரான் மேல தாக்குதல் செய்ததை வந்து இந்த நாடுகளும் கண்டிக்கல. எந்த இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தான், எகிப்து போன்ற நாடுகள் கூட இந்த பாகிஸ்தான் வந்து என்ன மாதிரி நிலைப்படுத்துறாங்கன்னு தெளிவா தெரியல. எகிப்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மேற்காசிய நாடுகள்ல மேற்காசிய நாடுகளை தாக்குதல்னு நான் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை நான் ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல என்ன சொல்லல அப்படின்னா, அமெரிக்க, இஸ்ரேலிய ராணுவம் ஈரானை தாக்குதல் நான் கண்டிக்கிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு எகிப்து சொல்லவே இல்லை. ஆனா யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா, சீனா, பிரேசில் ஆகிய பிரேசில், அதுக்கப்புறம் ஸ்பெயின், இந்த 4 நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கான எதிரான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இவங்களுடைய நிலைப்பாடு, அதாவது மேற்காசிய நாடுகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, அது அமெரிக்க, இஸ்ரேலிய நிலைப்பாட்டுக்கு ஆதரவா தான் இருக்குதே தவிர எதிரான ஒரு நிலைப்பாடா இருக்கிறதா நம்ம பார்க்க முடியல. அப்போ இதுக்கு வெளிப்பார்வைக்கு இவங்க வந்து அந்த போருக்கு எதிரான ஒரு பேச்சை கடந்த முறை கூட நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். இவங்க வெளியில தான் இப்படி சொல்றாங்களே தவிர, உள்ளூர இவங்களுக்கு அந்த நலன் அப்படிங்கிறது அமெரிக்க, இஸ்ரேலிய நலன் சார்ந்தா இயங்க முடியும். அதுதான் அவங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படிதான் இவங்க நடந்துக்கிறாங்க. அப்போ ஒரு அரசியல் வழியா பாத்தீங்க வெளிப்பார்வைக்கு இது வந்து அவங்களுடைய கண்டனங்களையும் இறையாண்மை மீறினான்னு சொன்னாலும் சரிதான். உள்ளூர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஆதரவை மறைமுகமா தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து இந்த நடவடிக்கைகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல அதை தாண்டி, கண்டனங்களை தாண்டியும் அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி அந்த போர்ல இவங்களும் ஒரு ஆளா இணைகிறாங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு எதுவும் தெளிவா தெரியல. ஆனா இப்ப தாக்குதல் அப்படின்றது, இப்ப ஈரானுடைய தாக்குதல் மூலமா எந்த மாதிரியான தாக்குதல் அவங்க செய்யறாங்க அப்படின்னா, முழுக்க அவங்க யார போக்கஸ்டா தாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஏஇ தான் அதிகமா தாக்குறாங்க. ஐக்கிய அரபு நாடுகளை தான் அதிகமா தாக்குறாங்க. பஹ்ரைன், கத்தாரு, அதுதான் முக்கியமான விஷயமா கேள்விக்கு உள்ளாக ஒரு விஷயமா இருக்கு. பஹ்ரைனை பொறுத்த அளவுக்கு வந்து 5th ஃப்ளீட்னு சொல்லக்கூடிய அந்த நேவல் பேஸோட தலைமையகம் அங்கதான் இருக்குது. அதனாலதான் அது அதிகப்படியான தாக்குதலுக்கு உள்ளாகுது. அந்த தலைமையகத்தை நாங்க தாக்குறோம். அப்படி தாக்கும்போது என்ன சொல்ற முக்கியமான விஷயத்த என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுடைய அந்த ஈரானிய
தாக்குதல்ன்றது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ரேடார் கட்டமைப்பை வந்து இல்லாமல் செய்வது. ஏன் அதை இல்லாமல் செய்றாங்க அப்படின்னா, இந்த ரேடார் கட்டமைப்பை நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு கண்கள் மாரி. உங்களுடைய வான்வெளியிலயும் சரி, ஈரான்லயும் சரி, அவங்களுடைய கண்களா அமெரிக்கா, இஸ்ரேலோட கண்களா அதுதான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ எப்போ, எந்த இடத்துல அந்த ஏவுகணை தொ தொ அதாவது ஏவ ஆரம்பிக்கிறாங்கன்றத அதுதான் உங்களுக்கு கணிச்சு சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அவங்க கண்கள நீங்க இல்லாம ஆக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்க குருடன் ஆயிடுவாங்க. குருடன் அதுக்காக அப்ப குருடன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தாக்கும்பொழுது இவங்களுடைய பதிலடின்றது ரொம்ப வலுவானதாவும், அதுக்கப்புறம் அவங்க எதிர்த்து நிக்க முடியாத விஷயமாவும் இருக்குன்றதால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 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 ரேடார்கள் முக்கியமா பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய $1.1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு ஒரு ரேடார அங்க வந்து தாக்கி அழிச்சத நம்ம வீடியோ வெளியில வந்திருக்குது. காணொளி வெளியில வந்திருக்கு. அது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். இன்னொரு உறுதி செய்யப்படாத தகவல் என்றது என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு போர்க்கப்பல், உளவு போர்க்கப்பல். இந்த மாரியான ஏவுகணை அதாவது அந்த வார்ஃபேர் சார்ந்த அந்த சமிக்கைகள குடுக்கக்கூடிய அந்த போர்க்கப்பலையும் நாங்க தாக்கியிருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா, அதுக்கான ஆதாரங்கள் வெளியில வரல. ஆனா, தாக்குனது உண்மை அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசி சொல்லுது. அது நம்ம இது உறுதிப்படாத ஒரு தகவல். மற்றபடி இவங்களுடைய அதிகப்படியான தாக்குதல் எத நோக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யுஏஇய மையப்படுத்தி தான் இருக்குது. யுஏஇய வந்து தொடர்ந்து எல்லா வகையிலும் தாக்குறது அப்படின்றத ரொம்ப மூர்க்கமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு இணையா யுஏஇய தாக்குறாங்க. ஒரு காரணம் என்னன்னா, யுஏஇன்றது வந்து அமெரிக்கா, இஸ்ரேலை சார்புடைய ஒரு நாடா தொடர்ந்து அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்களுடைய நலன், அதாவது பொருளாதார நலன் எதுல மையப்படுத்தப்பட்டிருக்குன்னா, அதுவும் யுஏஇல தான் மையப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்க எல்லாம் அந்த மேற்காசிய பொருளாதார கட்டமைப்போட குவியமா எது இருக்குது அப்படின்னா, யுஏஇ தான் குவியமா இருக்குது. அது யார சார்ந்தவங்க இயங்குறாங்கன்னா, அமெரிக்க, இஸ்ரேலை சார்ந்தா இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு ராணுவ ரீதியா இவங்கள தாக்குறது, இன்னொன்னு பொருளாதார மையமா இருக்கக்கூடிய அந்த யுஏஇய தாக்குறது, இன்னொன்னு அரசியல் ரீதியா அமெரிக்க, இஸ்ரேலிய சார்புடைய நாடா இருக்கக்கூடிய யுஏஇய தாக்குறது அப்படின்ற அந்த குவியமா இருக்கிறதால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு இணையா யுஏஇய தாக்குறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல இன்னொன்னு நடந்திருக்கு. அப்போ யுஏஇ மட்டும் தாக்கப்பட்டிருக்கான் இல்ல. சில ஹோட்டல் கூட தாக்கியிருக்கிறதா சொல்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள், அந்த ராணுவ வீரர்கள் வந்து சில ஹோட்டலுக்கு வந்து தன்னுடைய அந்த கண்ட்ரோல் கமாண்ட் சென்டர வந்து மாத்திக்கிட்டு, அதாவது இந்த வலைத்தளத்துல இருந்து நம்ம பாதிக்கப்படுவோம், இல்ல தாக்கப்படுவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரியான ஹோட்டல்கள வந்து வாடகைக்கு எடுத்துட்டு அங்க தங்குறாங்க. அத வந்து உளவுப்பூர்வ கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஈரானியர்கள் அந்த ஹோட்டல்கள தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இத வந்து ஒரு மக்களுக்கு எதிரான நடவடிக்கையாவோ, இல்ல வந்து மற்ற பகுதிகளுக்கு இத விரிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க தேவையில்ல. எங்கெங்கெல்லாம் அமெரிக்கர்கள் இருக்கிறாங்களோ, அவங்களோட தளங்கள் இருக்குதோ, அத நோக்கி நாங்க வந்து தாக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க. அதே சமயத்துல கண்டனம் தெரிவிச்ச மறுகரமே என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வெளியுறவு அமைச்சர் அர அவர் எல்லாருக்கும் தொலைபேசி, நாங்க வந்து உங்களுடைய மக்களையோ, உங்கள் நாட்டையோ தாக்குதல் எங்க நோக்கம் கிடையாது. அது அப்படியான ஒரு எங்களுடைய ரைட் டு டிஃபென்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் பிரகாரம் எங்கெல்லாம் எங்களுடைய எதிரிகளுடைய மையங்கள் இருக்குதோ, அதெல்லாம் அவங்களுடைய பரப்பா தான் நாங்க கருதுறோம். அதே சமயத்துல எங்கள தாக்குறதுக்கான வாய்ப்புள்ள பகுதிகளாவும் நம்ம கருதுறோம். எங்கெங்கெல்லாம் இருந்தும் எங்களை நோக்கி தாக்குதலுக்கு ஏவுகணைகளும், மற்ற விஷயங்களும் வருது. அத மட்டும் தான் நாங்க தாக்குறோம். அதனால நீங்க வந்து அந்த மாரி நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, அவங்க வந்து அவர் வந்து அவங்க விரித்து வச்சிருக்காரு. இல்ல எடுத்து வச்சிருக்கிறாரு. அத ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு. இதுல ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு முறையுமே ஈரான் வந்து நடத்தக்கூடிய அந்த தாக்குதல்ல நம்ம பார்க்கும்பொழுது, எல்லா நாடுகளுமே அதை இன்டர்செப்ட் பண்றாங்க. பட் இன்டர்செப்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள்ல போய் அந்த மிசைல் வந்து விழுது. அப்ப இந்த அரசாங்கங்களுக்கு வந்து அமெரிக்கா தளத்து எதுவும் ஆகாம பாத்துக்கணும். மற்றபடி மக்கள் மீது விழுந்தா பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்களா இந்த அரசாங்கங்கள்? அப்படி ஒரு எண்ணமா அத நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ஒரு ஒரு விபத்தா தான் பார்க்கணும். அப்ப இன்டர்செப்ட் பண்ணும்போது நீங்க அத வந்து கட்டுப்படுத்தப்பட்ட வகையில வந்து நீங்க இன்டர்செப்ட் பண்ண முடியாது. எந்த இடத்துல நீங்க பண்ணா இந்த மக்கள் மேல விழாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு கணக்கிட்ட வகையில வந்து செய்ய முடியாது. அது வந்து ஒரு விபத்து தான். அந்த அரசுகள் வந்து எதிர்த்து நிக்கிறது, அத வந்து இவங்க இந்த படைத்தளங்கள தாக்கப்படும் பொழுது அத எதிர்த்து, அத வந்து தாக்காத வகையில எதிர்த்து நிக்கிறதுன்றது இயல்பான ஒரு நடவடிக்கை. போர் நடக்கும்போது ஒரு இயல்பான நடவடிக்கை. அப்போ அந்த அந்த டெப்ரிஸ் வந்து மற்ற மக்கள் வாழும் பகுதியில விழுது அப்படின்றது அது ஒரு விபத்தா தான் பார்க்கணுமே தவிர, இது வந்து திட்டமிட்ட நடவடிக்கை இல்ல இவங்க மக்கள வந்து புறக்கணிச்சுட்டு, அங்க ராணுவ தளத்த பாதுகாக்கிறன்ற வகையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதில்ல. இது வந்து ஒரு விபத்து அவ்வளவுதான். அந்த அந்த மாரி தான் இத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் மீது விழக்கூடிய அந்த டெப்ரிஸ் விழக்கூடிய விஷயத்த அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இப்ப இங்க நாடுகள் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்றது தான் இதுல முக்கியமான விஷயம். அரசுகளுடைய அந்த நிலைப்பாட்ட தீர்மானிக்கக்கூடிய விஷயமா எது இருக்கும் அப்படின்னா, மக்களுடைய நிலைப்பாடுகள் தான் முக்கியமா இருக்கும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதாவது ஈரான்ல ஒரு வேளை ஆட்சி மாற்றம் நடக்குமா, நடக்காதா அப்படின்றது தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. அப்போ ஒரு வேளை இந்த எடுத்துக்கிட்ட நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த தலைமைகளை கொன்றொழித்துட்டு, அதன் மூலமா அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது அப்படின்றது தான் இந்த மொத்த போரோட நோக்கம். இவங்க உள்ள நுழைஞ்சு
ஆக்கி அழிச்சு அவங்க ஒரு படையை நிறுவி ஈராக் மாதிரி அந்த ஆட்சி மாற்றத்தை அவங்களுக்கு பிடித்தமான ஓப்பான ஒரு ஆளை வந்து ஆட்சியாளரா உட்கார வைக்கிறது அப்படின்றது இந்த இந்த போருடைய நோக்கம் கிடையாது. அப்போ இவங்க பூட்ஸ் அந்த கிரவுண்ட் அதை செய்யணும். அவங்க வந்து இவங்க அமெரிக்கர்களும் இஸ்ரேல்களும் ஈரானுக்குள்ள நுழையணும். அப்படியான திட்டம் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் கிடையாது. இது இது போற போக்கு இந்த போரின் போக்குல நடக்குமா நடக்காத நமக்கு தெரியாது. ஆனா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ இந்த இந்த நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுடைய ஆதரவு, எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டவுடன், அதாவது கொமேனி கொல்லப்பட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டவுடன், எல்லா அந்த ஸ்கொயர்லயும் பாத்தீங்க அப்படின்னா, தெருக்கள்லயும் பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் வெளியில வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதும், அவங்களுக்கு எதிரா அதாவது இஸ்ரேலிய அமெரிக்கர்களை பழிவாங்கணும்னு சொல்லி முழக்கமிடுறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதன் மூலமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டக்காரர்களை விட ஆதரவான போராட்டக்காரர்கள் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது 2/3 அதாவது 2 பங்கு மக்கள் ஆட்சிக்கு ஆதரவா இருக்கலாம். 1 பங்கு மக்கள் வந்து ஆட்சிக்கு எதிரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்த முறை நம்ம பேசும்போது பேசியிருந்தோம். அதுதான் இங்க வந்து உறுதியாயிருக்குது இப்போ. அப்போ 2 பங்கு மக்கள் வந்து ஆட்சிக்கு ஆதரவா நிலைப்பாடு கொண்டவர்களாகவும், ஒரு சில பகுதிகளில் ஒரு சிலர் இதுக்கு எதிரான நடவடிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்ப பெரும்பான்மை வந்து அரசுக்கு ஆதரவா இருக்கும் பொழுது இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்க சாத்தியம் இருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கிறதா இப்போ வரைக்கும் தெரியுது. அப்போ இல்ல இது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை அமெரிக்காவினுடைய ஒரு பொம்மையால வந்து அங்க தலைமையா வச்சாலுமே அந்த நாட்டினுடைய ராணுவ படையான ஐஆர்ஜிசியினோட ஒத்துழைப்பு வேணும் இல்லையா? அது வாய்ப்பு இருக்கா? அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பேசலாம் இந்த விஷயத்த. அப்போ முதல்ல மக்கள் ஆதரவை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இருந்து நம்ம வந்து டீப்பா பேசலாம். இப்ப இவங்களுடைய நோக்கத்தை அடைய முடியுமா முடியாதான்னு சொல்லி நம்ம பேசலாம். இப்போ அமெரிக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மொத்த 40 தலைவர்களையும் உச்சபட்ச தலைவரும் கொலை செய்வது மூலமா அங்க ஐஆர்ஜிசியோட அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து உடைச்சிடலாம். உடைச்சதுக்கு பிறகு அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசு எதிர்ப்பாளர்கள் அவங்களுடைய கையை எடுத்து அவங்களுடைய கை ஓங்கி மக்கள் ஆதரவும் அதாவது மக்கள் வீதிகள்ல இறங்கி அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது இயல்பா அங்க வந்து அது உடைஞ்சிரும். அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். எப்படி வெனிசுவேலாவுல ஒரு டெல்சி வந்தாங்களோ இங்க ஒரு டெல்சி அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கையாள தேடிட்டு இருக்கிறாங்க. அவரால் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா நடைமுறை என்னவா இருக்குது? ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அது வந்து வெனிசுவேலா மாதிரியான ஒரு நாடாங்க இது ஈரான் இருக்கான்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆட்சி அப்படின்றது என்னவா இருக்கும்? ஒரு ஒழுங்கு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பேசும்போது சொன்னோம். இந்த தாக்குதலுடைய நோக்கம் அந்த ஒழுங்கை உடைச்சு நொறுக்கிறது அப்படின்றத அந்த நோக்கம். அந்த ஒழுங்குன்றது என்ன ஒழுங்கு? உற்பத்தி ஒழுங்கு. உற்பத்தி என்ன மாதிரியான உற்பத்தி? அங்க முக்கியமான உற்பத்தி என்ன நடக்குது அப்படின்னு 2 முக்கியமான உற்பத்தி. ஒண்ணு எண்ணெய் உற்பத்தி, இன்னொன்னு வந்து ஆயுத உற்பத்தி. அதாவது எண்ணெய் உற்பத்திய காக்கக்கூடிய ஆயுத உற்பத்தின்றது தான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அடித்தளமான உற்பத்தி. மற்ற தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் நிறைய இருக்குது அங்க ஈரான்ல. ஆனா முக்கியமான 2 விஷயங்கள் இதுதான். அப்போ இததான் யார் ஆட்சி செய்யறா? இந்த ஒழுங்கை தான் யார் ஏற்படுத்தா? ஒரு அரசியல் மூலமா ஏற்படுத்துறது அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மத குருமார்களுடைய ஆட்சியா இருக்குது. அப்போ இவங்களுக்கான அடிப்படைன்றது இந்த 2 உற்பத்தி ஒழுங்கு தான். இந்த 2யும் நீங்க உடைக்கும் பொழுதுதான் அந்த அடிப்படை அந்த அரசியல் உடையும், அந்த ஒழுங்கு உடையும். ஆனா அப்படி உடைக்கப்பட்டிருக்கான்னா உடைக்கப்படலை. ஏன்னா மொத்த ஈரானியர்களுடைய வாழ்வும் சரி, அந்த ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளும் வர்க்கத்தோடைய அந்த வாழ்வும் சரி இதுலதான் அடங்கியிருக்கு. அந்த இந்த பாதுகாப்பு மற்றும் எண்ணெய் உற்பத்தியில் தான் அடங்கியிருக்கு. இது உடைக்கப்படும் பொழுது இவங்க மொத்த வாழ்க்கையும் அதாவது மக்களுடைய வாழ்க்கையும் மட்டும் இல்ல, இந்த அரசியலாளரோட வாழ்க்கையும் இல்லாம போயிடும். அப்படி இருக்கும் பொழுது இது உடைக்காத வரைக்கும் இந்த ஒழுங்குன்றது நீடிக்கும். அப்போ நீடிக்கின்ற வகையில மக்களுடைய ஆதரவு, அரசியல் ஆதரவு எதை சொல்லுது அப்படின்னா, அந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஈடுபடக்கூடிய அவங்களுடைய வாழ்வுன்றது நிலைப்படுத்தப்பட்டதாகவும் உறுதி செய்யப்பட்டதாகவும் இருக்கு. அதை இழக்க அவங்க தயாரா இல்லை. அதே சமயத்துல மத குருமார்களுடைய அந்த எண்ணம் அந்த மத குருமார்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது அந்த கருத்தியல் அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் ஏற்புடையதா தான் இருக்குது. அப்போ அங்க நிறைய உற்பத்தி அதாவது உழைப்பு பிரிவினைன்னு சொல்லுவாங்க பொதுவா. அதாவது நிறைய நீங்க வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடக்கும்போது தனிநபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சிந்தனை மூலமா வளர்ச்சி அடைஞ்சு புது புது தொழில்களை செய்வாங்க. புது புது ஆட்கள் வந்து புது புது பொருளை உற்பத்தி செய்யும்போது அவங்களுக்கு என்னன்னா அதுல ஒரு நிறைய வேற்றுமைகள் உருவாகும். அப்ப என்ன என் பொருள் என்ன சார்ந்த விஷயங்கள்ன்றது அந்த தனிநபர் அந்த அதாவது சுயநல எண்ணம்ன்றது வலுப்பெற வந்து எல்லா சமூகத்திலும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அது ஈரான்லயும் நடந்திருக்கு. ஏன்னா அங்க இவ்வளவு தூரம் அரசு நீங்க வந்து அறிவியல் வளர்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பெருமையை பேசலாம். அப்ப அறிவியல் வளர்ச்சி நடக்குமோ அது சார்ந்த அந்த தனிநபர் எண்ணம் அதாவது சுயநல எண்ணமும் சேர்ந்தேதான் வளரும். அப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குது, ஒரு தனிநபர் அதாவது சுயநல எண்ணம் கூடுதலா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப 2 ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது விஷயங்கள் தான். 2 ஒண்ணா போக முடியாது. அப்ப அதற்கு கீழே அதாவது அந்த பொதுத்துறை நிறுவனத்தின் கீழே இந்த தனிநபர்களை வந்து ஒருங்கிணைச்சு இயக்குறது அப்படிங்கிறது தான் அந்த ஆட்சியோடைய ஒரு அடிப்படை. அதுதான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல உடைப்பு ஏற்பட்டிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் உடைப்பு ஏற்பட்டதா எதுவும் தெரியல. இப்போ நிறைய இவங்களுடைய அந்த
தாக்குதல்கள், அதாவது பொருளாதார தாக்குதல்கள் ஆகட்டும், நிதிய தாக்குதல்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாத செஞ்சிருச்சா, அந்த உற்பத்தியை உருக்குலைச்சிருச்சான்னா, இது வரைக்கும் உருக்குலைச்சதா எந்த தகவலும் கிடையாது. அதை பலகீனப்படுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா உருக்குலைக்கல. உருக்குலைக்காத பட்சத்துல அவங்களுடைய அரசியல் ஆதரவு, அதை சார்ந்து வாழக்கூடிய மக்களுடைய அரசியல் ஆதரவுன்றத நீங்க அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. அதுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம் வேணும். அதுக்கான ஒரு மாற்றம் வேணும். அப்படி ஒண்ணு நடக்கல. அதே சமயத்துல அவங்களுடைய சந்தை, ஈரானுடைய சந்தைன்றது சீனா. அவங்க இன்னைக்கும் அந்த சந்தையை இழந்துடல. இந்த சந்தை வந்து உறுதியாவும் இருக்குது. அதுக்கான தேவை இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ அதை நீங்க உடைக்காத வரைக்கும், இந்த உற்பத்தியை உடைக்காத வரைக்கும், அந்த உற்பத்தியும் சந்தையும் உடைக்காத வரைக்கும் இந்த அரசியலுக்கான அடிப்படை இருந்துகிட்டு இருக்குது. அந்த அரசியலுக்கான அடிப்படை இருக்கிற வரைக்கும் அந்த அரசியல் ஆதரவுன்றது நிச்சயமா ஒரே நாள்ல இல்லாம போயிடாது. இப்ப ஏன் நீங்க வெனிசுவேலா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வெனிசுவேலாவுல அங்க அங்க சந்தை இருக்குதே, அவங்களுடைய உற்பத்தி இருந்துச்சுன்னா உண்மையில அவங்கள்ட்ட அந்த காத்து நிக்கிறதுக்கான அந்த ஆயுத உற்பத்தி அவங்கள்ட்ட கிடையாது. வெறுமனே எண்ணெய் உற்பத்தி இருந்தது. சீனாவோட சந்தை மட்டும் தான் இருந்தது. சொந்தமான அந்த இந்த உற்பத்தியை காத்து நிக்கிறதுக்கான ஆயுத வலிமை அவங்கள்ட்ட கிடையாது. ஆனா அது அது யாருகிட்ட இருக்குது? ஈரானுகிட்ட இருக்குது. அப்ப இது இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்சி மாற்றம்ன்றது சாத்தியம் இல்லை. அது மட்டும் இல்ல. இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் ஆதரவை பத்தி பேசணும். அதனுடைய இதனுடைய போக்கு, இந்த இந்த போருடைய போக்கு எப்படி போகும்? இவங்க வெற்றி பெறுவாங்களா? தோல்வி அடைவாங்களா? அப்படின்றது ஆட்சி மாற்றம் நடக்குமா? நடக்காதான்றது இந்த 24 மணி நேரத்துல இருந்து ஒரு வாரத்துக்குள்ளார அங்க மக்களுடைய அந்த ஆதரவு, எதிர்ப்பு போராட்டங்களின் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ இன்னைக்கு வீதியில வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 நாள் துக்கம் அனுசரிச்சிருக்கிறாங்க. 40 நாள் வந்து அதுக்கான துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாட்களா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7 நாளும் மக்கள் வந்து தெருக்கள்ல வந்து போராடுறது, அவங்களுக்கான ஆதரவு தெரிவிக்கிறது, அந்த தலைவருக்கான தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறது நடக்கும் பொழுது, அது ஒரு மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான மக்களா இருப்பாங்க. அப்ப லட்சக்கணக்கான மக்கள் வந்து தெருவுல இருக்கும் பொழுது, அதுக்கு எதிரான மனநிலையில சில ஆயிரங்கள் பேரை வந்து இறக்கி, நீங்க ஆட்சிக்கு எதிராக தூண்டி விடுறதோ, அப்படி ஒரு போராட்டம் நடத்துறதோ சாத்தியம் ரொம்ப குறைவு. அப்படி ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா, இந்த மக்கள் அவங்களை எதிர்கொள்வாங்க. இதுதான் வந்து அதுல இருக்கிற அரசியல். அப்போ இந்த ஒரு வாரம்ன்றது ரொம்ப குருஷியலான ஒரு டைம். இது தொடர்ந்து நடைபெறும் பொழுது, இந்த நம்பிக்கை குலையாம பார்க்கப்படும் பொழுது, அதாவது காக்கப்படும் பொழுது, அந்த ஈரானுடைய ஆட்சி மாற்றம்ன்றது சாத்தியம் இல்லாதது. அப்படி சாத்தியம் இல்லாம போகும்பொழுது, இந்த நோக்கம் நிச்சயமா உடைபடும். இப்படி உடைபட்டுடுச்சுன்னா, அதுக்கு அடுத்தது நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த இந்த போராட்டத்தை, இந்த போர்ன்றது ஒரு போராட்டம், அரசியல் போராட்டம். இன்னைக்கு போரை வந்து நம்ம தனிச்சு பார்க்கக்கூடாது. இந்த அரசியல் போராட்டம்ன்றது தொடரும். அதை நீட்டிக்க வைப்பார். எப்போ எவ்வளவுக்குள்ள நீட்டிக்க வைக்கிறாங்களோ, அவ்வளவுக்கு அவங்களுடைய இழப்பை வந்து கூட்டிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க சொல்றாங்க இல்லைங்களா, நிறைய நாங்க போர் விமானங்களை இறக்கி இருக்கிறோம். விமானம் தாங்கி போர் கப்பல் அங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. ஆனா எவ்வளவு நாள் நிறுத்திருப்பீங்க? எவ்வளவு நாள் அதை தயாரா வச்சிருப்பீங்க? எவ்வளவு நாள் உங்களுடைய அந்த தாக்குதலை எதிர்த்து நிக்கக்கூடிய அந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளுக்கு உங்கள்ட்ட ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றது அதுல முக்கியமான விஷயம். அப்போ இதுல தீர்மானகரமானதா இருக்க போறது 2 விஷயம். ஒண்ணு, எவ்வளவு நாள் உங்களால போராட முடியும்? தொடர்ந்து அதை ஏவுகணை தாக்குதல் செய்ய முடியும். எவ்வளவு ஏவுகணை உங்க கையில இருக்குது அப்படின்றது. அது 2வது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போராட்டத்தை ஈரானுக்குள்ள மட்டும் இல்லாம அத ஈராக், சிரியா, லெபனான் வரைக்கும் நீட்டிக்கிறது தான் இதோட வெற்றி இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய அந்த இந்த ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஈரான், அமெரிக்க ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ஷன். இதை வந்து நீங்க ஒரே பகுதியில குவிக்கும் பொழுது உங்களுடைய அழுத்தம்ன்றது அதிகமா இருக்கும். அப்போ அதை சிதறடிக்கணும். சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த ஈரானிய ஹிஸ்புல்லா அவங்க வந்து நாங்க ஆதரவா இறங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெட்சி பகுதியில ஹவுத்திகள் வந்து நாங்க அந்த பகுதியை மூடுறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூட்டாங்க. அப்போ உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எண்ணெய்ன்றது கிட்டத்தட்ட $100 தாண்டறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது உலக நாடுகளை கடுமையா பாதிக்கும். அது அமெரிக்கர்கள் மேலயும், இஸ்ரேலர்கள் மேல இன்னும் அழுத்தத்தை கூட்டி இந்த போரை முடிவு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு என்னன்னா, இவங்க மேல அதாவது ஈரானியர்கள் மேல தொடுக்கக்கூடிய தாக்குதலை குறைக்கணும், மட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள சிதறடிக்கணும். எப்படி சிதறடிக்க முடியும்னா, பல நாடுகளுக்கு இந்த போராட்டத்தை விரிவு செய்யணும். அப்போ ஈரானுக்கு ஏற்கனவே ஹவுத்திகளுடைய அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான எஃபெக்ட் கொண்டதா தான் இருக்கும். ஒரு பாதிப்புகள் கொண்டதா இருக்கும். ஆனா, இங்க ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அமைப்பு, எதிர்ப்பு இயக்கம் அந்த அமெரிக்கர்களுடைய அந்த நிறுவனங்களை தாக்கும் பொழுது, இது இன்னும் மேலும் மேலும் விரிவடையும். அப்போ பொருளாதார ரீதியா வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடுறதால மட்டும் இல்ல, அமெரிக்க நிறுவனங்களை தாக்குறது மூலமாவும் அவங்களுக்கு ஒரு பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய அளவுல அழுத்தத்தை உண்டாக்கும். அவங்களுக்கு நிறைய நெருக்கடியை கொண்டு வரும். அதுவே நீ கொஞ்சம் விரிவுபடுத்தி சிரியாவுல சமீபத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சியை நிலையற்றதா மாற்றும் பொழுதும் இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் உருவாகும். அதையே கொஞ்சம் விரிவுபடுத்தி லெபனானுக்கு விரிவுபடுத்தி ஒருவேளை இஸ்ரேலுடைய எல்லை வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா, அதுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஈரானியர்கள் வெற்றி பெற்றாங்களா, IRGC வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா, இது நிச்சயமா அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் ஒரு தோல்வியாகவும் முடியும் நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றி.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.